போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மடித்தாடும் அடிமைக்கண் நன்றியே மனனே நீ வாழும் நாளும் தடுத்து ஆட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். கடுத்து ஆடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்து ஆடி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கன்னி சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளினாலும் ஞானாசிரிய பெருமக்களுடைய அணுக்க துணையினாலும் நமக்கு இந்த எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய குருபூசை தினத்தினை நாம் சிந்திக்கும் வகையிலே அவருடைய பதிக சிந்தனையை நாம் மேற்கொண்டு இன்றைக்கு நாம் ஒரு திருவையாறு பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் திருவருளுக்கும் குருவருளுக்கும் சிவனைய செல்வர்களாகிய அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றில் திரைபுராணத்திலே பார்க்கின்ற பொழுது தடுத்தாட்கொண்ட புராணத்திலும் அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலும் சிறப்பாக கலரிற்றறிவார் சேரமான் பெருமானுடைய புராணத்திலும் அவருடைய வரலாறெல்லாம் ஆங்காங்கே வகுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. நிறைவாக வெள்ளையானை சருக்கத்தில் சொல்லி நிறைவு செய்கின்றார் நம்முடைய சேக்கிலார் சுவாமி. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதியினுடைய வரலாற்று சான்றுகள் களரிற்றறிவார் புராணத்தில் நாயனாருடைய புராணத்தில் இருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவருடைய தோழராக இருக்கக்கூடிய சேரமான் பெருமானும் பல காலம் பல பதிகங்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு திருவாரூரில் தரிசனம் எல்லாம் செய்து கொண்டு திருவையாறுக்கு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஆறு பெருகி அந்த திருவையாற்றிலே ஆறானது பெருகி இரு கரையும் பொருது விசும்பில் எழுவது போல வேறு நாவாய் ஓடங்கள் மீது செல்லா வகை மிகைப்ப நீரு விளங்கு திருமேனி நிறுத்தற்பாதம் பணிந்த பின் ஆறு நெறியார் செலவறியார் தறியாது அழைத்து பாடுவார். செலவு அறியார், செல்வது அறியாத அவரை விட்டால் நமக்கு கதி இல்லை என்பது நமக்கு இந்த கருத்து சாத்திர நூல்களும் சொல்லப்படுகின்றதுதான். செலவு அறியார் தறியாது அழைத்து பாடுவார். பெருமானை அழைத்து பாடுகின்றார். பெருமானே, நான் இப்பொழுது என்னுடைய நண்பரோடு வேற வந்து கொண்டிருக்கின்றேனே, இப்படி ஆறு வழி மறைக்கின்றதே என்று பாடுகின்றார். பரவும் பரிசு ஒன்று அறியேன் என்ற பதிகத்தை பரவும் பரிசு ஒன்று எடுத்து அருளி பாடும் திருப்பாட்டின் முடிவில் ஒவ்வொரு பாட்டுல நிறைவிலையும் ஐயாறு உடைய அடிகளோ என்று விரவும் வேட்கையுடன் அழைத்து விளங்கும் பெருமை திருப்பதிகம் என்று சொல்றார். இந்த பெருமானை வேட்கையுடன் அழைத்து பெருமானை விருப்பத்தோடு அழைக்கின்ற பதிகமாக விளங்கும் பெருமை திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்துக்கே பெருமை திருப்பதிகம்னு அடைமொழி கொடுக்கிறார் நம்ம சேக்கிலார் சுவாமி. அடிகளோ என்று விரவும் திருப்பதிகம், வேட்கையுடன் பாடுகின்ற பதிகம், அழைத்து பாடுகின்ற பதிகம், விளங்கும் பெருமையுடைய திருப்பதிகம். ஆக நிறவும் இசையில் வன் தொண்டர் நின்று தொழுது பாடுதலும், நின்று தொழுது பாடுகின்றார் அந்த ஐயாற்றின் கரையில் இருந்து கொண்டு. அப்படி பாடுகின்ற பொழுது நிறைவாக பாடுகின்றார். அப்பொழுது மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல். ஒரு கண்ணுக்குட்டி எதிர ரொம்ப தூரத்துல இருந்து அழைக்க அந்த தாய் பசு அழைக்கின் புனிற்றா போல் ஒன்றும் உணர்வால். அந்த எப்படி அந்த தாய்க்கும் கன்றுக்கும் இருக்கின்ற உணர்வு எப்படி இருக்கின்றதோ அதுபோல் இருந்ததா சுவாமிக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும். ஆக உணர்வால் சராசரங்கள்லாம் எல்லாம் கேட்க, அந்த அண்ட சராசரங்கள் அத்தனையும் கேட்கும்படியாக ஓலம் என்று நின்று மொழிந்தார் பொன்னிமா நதியும் நீங்கி நெறி காட்ட. இந்த பதிகத்தை பாடி நிறைவு செய்கின்ற பொழுது ஓலம் ஓலம் என்று
பெருமானே உன்னை காணாமல் நான் இந்த பக்கம் கன்று போல நிற்கின்றேனே என்று ஓலமிட்டு பாடுகின்றாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். விண்ணின் முட்டும் பெருக்காறு மேல் பார்ப்பளிக்கு வெற்பென்ன நன்னி நிற்க கீழ்பால் நீர் வடிந்த நடுவு நல்ல வழி பண்ணி குளிர்ந்த மணற்பரப்பு கண்ட தொண்டர் பயில் மாறி கண்ணில் பொழிந்து மயிர் புலகம் கலக்க கை அஞ்சலி குவித்தார். அப்படி ஓலமிட்டு பாடிய உடனே சுவாமி கருணை அந்த ஆற்றை விட வெள்ளமாக வந்தது. ஆறு வெள்ளமாக வந்தது. இவருடைய கருணை இப்பொழுது ஆற்றை விட வெள்ளமாக வந்து அப்படியே இரு புறமும் ஒதுங்கி நிற்க நடுவே ஒரு பாதை அமைத்து தர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்ணீர் மாறி அவை ஏற்கனவே ஆறு வெள்ளமா ஓடுது. பெருமானுடைய கருணை அதை விட வெள்ளமா வருகின்றது. இவருடைய கண்ணீர் அதை விட வெள்ளமாக மாறி பொழிந்த அங்கே மழை பொழிந்தார் போல பயில் மாறி கண்ணில் பொழிந்து மயிர் புலகம் கலக்க கை அஞ்சலி குவித்தார். அப்படி இருக்கின்ற நிலையிலே சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்ணீர் பெருகி கை அஞ்சலியில் குவித்தவாறு அந்த ஆற்றினை கடந்து வருகின்றாராம். நம்பி பாதம் சேரமான் பெருமாள் பணிய நம்பியினுடைய பாதத்தை பணிந்து சேரமான் பெருமானும் பின் தொடர்ந்து வருகின்றார். பழிக்கு நாவலூர் செம்பொன் முன்னோல் மணிமார்வர் சேரம் பெருமான் எதிர் வணங்கி உம்பர் நாதர் உமக்கு அளித்தது அன்றோ என்ன உடன் மகிழ்ந்து தம்பிரானை போற்றிசைத்து தடங்கா வேரி நடு அணைந்தார். அந்த சேரமான் பெருமான் என்ன சொல்றாரா, அப்படியே பின்னாடி அவருடைய பாதத்தை தொட்டு பின்பற்றி வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது உம்பர் நாதர் உமக்கு அளித்ததன்றோ, இந்த கருணை உமக்கு அளித்ததன்றோ என்று சொல்லி பின்னால சுவாமி சேரமான் பெருமான் நாயனாரும் வருகின்றாரா. செஞ்சொல் தமிழ் நாவலர் கோனும் சேரர் பிரானும் தம் பெருமான் எஞ்சலில்லா நிறை ஆற்றின் இடையே அளித்த மணல் வழியில் தஞ்சமுடைய பரிசனமும் தாமும் ஏறி தலை சென்று பஞ்சநதி வாணனரை பணிந்து விழுந்தார் எழுந்தார் பரவினார். இங்க பணிந்து விழுந்தார் எழுந்தார் பரவினார். பரவுதலும் பாடுதலும் இந்த தனித்தனியா தனிச்சிறப்புடையதாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் காட்டுறார். பரவுவார் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவாய் பிணி களைவார்னு குறுகாவூர் வெள்ளடை பதிகத்துல பாடுறார் இல்லையா. அது மாதிரி பாடுதல் என்பது பிணி பசி நீக்கப்படும். என்ன பசி? இந்த நாம நினைப்பது போல அந்த வயிற்றினுடைய பசி அல்ல. பிறவி என்கின்பதற்கு ஏதுவான அந்த வினை அதெல்லாம் நீங்கும். அதுதான் அங்க பசி இருக்கின்ற வரைக்கும் போகம் இருக்கும், போகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். எனவே அந்த பசி நீங்குதல் என்று சொன்னால் அந்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய மயக்கத்திலிருந்து நீங்குதல் என்று பொருள். ஆக அந்த பாடுதல் என்பது பாடுவதற்கு பயன் அதுதான், இந்த மயக்கம் நீங்கும். பரவுதல் பெருமானை விடாது சென்று பரவுதல் என்பது பரவுதலுக்கு பிணி களைவார். அப்படி போகம் அந்த மயக்கம் நீங்குவதனால ஏற்படக்கூடிய காரியம் என்னது அப்படின்னா நோய் நீங்கும், அந்த பிறவி என்கின்ற நோய் நீங்கும். ஆக பாடுதலும் பரவுதலும் நம்முடைய வழிபாட்டிற்கு முக்கியமானதாக இன்றியமையாததாக சொல்லப்படுகின்றது. எனவே இங்க பரவும் பரிசு ஒன்று என்று எடுத்தருளி பாடியதை இங்க சேக்கிலார் சுவாமி நமக்கு இந்த பாட்டுல விழுந்தார் பஞ்ச நதி வாணரை அந்த ஐயார் அப்பரை பணிந்தார் விழுந்தார் எழுந்தார் பரவினார். வணங்கினார்னு சொல்லல, பரவினார் அப்படின்னு காட்டுறார். ஆக அங்கன் அரணார் கருணையினை ஆற்றாத ஆட்சி இழைத்து இறைஞ்சி தங்கள் பெருமான் திருவருளால் தாழ்ந்து மீண்டு தடம் பொன்னி பொங்கு நதியின் முன்வந்தபடியே நடுவு போந்தேற துங்கவரை போல் நின்ற நீர் துறந்து தொடர பெருகியதால் இவர்கள் உள்ள வந்தவுடனே அந்த ஐயாறு மீண்டும் தொடர்ந்து ஆறாக ஓடுகின்றது என்பதை நமக்கு சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட திருவையாறு என்கின்ற திருத்தலம் மிக்க சிறப்புடையதான திருத்தலம். நமக்கு தெரியும், அறமலர்த்த நாயகி அம்மை உடனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஐயாரப்பர் எத்தனையோ அற்புதங்களை அங்க நிகழ்த்தி கொண்டு அப்பர் சுவாமிக்கு கைலை காட்சியை காட்டி ஞானசம்பந்த பெருமானுக்கும் திருவருளை புரிந்து மணிவாசக பெருமானும் திருவையாற்றில் ஐயாறு அரசே என்று பாடுகின்றார். எனவே இந்த திருவையாற்று பதிகம் மிக்க சிறப்புடையது. அப்பர் சுவாமி நிறைய பதிகங்களை பாடுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி இருக்கலாம், நமக்கு கிடைத்தது ஒரே ஒரு பதிகம்தான். ஆனாலும் இது அற்புத பதிகமாக சொல்லப்படுகின்றது, பெருமையுடைய பதிகமாக
சொல்லப்படுகின்றது. 7ஆம் திருமுறையில 77வது பதிகமாக இருக்கக்கூடிய திருவையாற்று பதிகம். இந்த பதிகத்துல நிறைய நயங்கள் இருக்கு. ஆனாலும் முடிந்த அளவிற்கு நான் பதிவு செய்கின்றேன். பரவும் பரிசு ஒன்று அறியேன் நான், பண்டே உம்மை பயிலாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன், நான் கரவில் அருவி கமுகு உண்ண தெம்கம் குலைக்கீழ் கருப்பாலை அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ. இந்த அடிகளோ, ஐயாறு உடைய அடிகளோ என்பதெல்லாம் ஓலமிட்டு பாடிய அந்த குறிப்பை நமக்கு காட்டுகின்றது. பரவும் பரிசு, பரவும் பரிசு என்றால் தன்மை, பரவுகின்ற தன்மை, துதிக்கின்ற முறைமை, பெருமானை வழிபாடு செய்கின்ற முறைமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய அந்த அடியார்களுக்கு உரிய குணங்களாக சொல்லப்படுவது 10 குணங்கள் இல்லையா? பெருமானை பார்த்த மாத்திரத்தில் கண்ணீர் பெருகுவதும், நா தழுதழுப்பதும், மயிர் கூச்செறிவதும், புலங்காகிதம் அடைவதும், இதெல்லாம் அந்த தன்மையில் வைத்து சொல்லப்படுவது. ஒன்று அறியேன் நான்கிறார். இதெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தாலும் உன்னை பரவுகின்ற தன்மையினை நான் அறியாமல் இருக்கின்றேனே ஐயாரா என்று. பண்டே உம்மை பயிலால், முன்னமே உம்பால் வந்து வழிபடாது ஒளிந்தேனே என்று சொல்றார். இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன், அழுந்துவதற்கு எனக்கு தெரியவில்லையே என்கின்றார். கரவில், கரவுனா பொய்யாமை, அப்படி கரவின்றி வருகின்ற அந்த நீர் பெருக்கு தென்னை எல்லாம் அடித்து கொண்டு வருகின்றது. இது அந்த ஆற்றினுடைய, அந்த ஊரினுடைய சிறப்பை சொல்லுகின்றது. எனவே அந்த சிறப்புடைய இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை பரவுதல் என்பதனை நான் அறியாமல் இருக்கின்றேனே என்று பாடுகின்றார். அடுத்ததுல என்ன சொல்றாரு? அறியாமல் இருந்தேனே முதல் பாட்டுல சொன்னவரு, அடுத்து எங்கே போவேன், நான் உன்னை அறியாமல் இருக்கின்றேன், பண்டே பயிலாமல் இருக்கின்றேன், எங்க போக முடியும், எங்கே போவன் ஆயிடினும், நான் எப்படி உன்னை மறந்து நான் எங்கேயாவது போனாலும் சரி, இல்ல நானு பாடாமல் உன்னை பரவாமல் இருந்தாலும் சரி, நீ எப்படி இருக்கின்றார், அங்கே வந்து என் மனத்தீராய், இந்த தன்மை ஈராக நீர் உம்மை நினைந்து நிற்கக்கூடிய நினைவை முடியாது ஒளியீர் என்று ஓலமிடுகின்றேன். சங்கை ஒன்றும் இன்றியே, ஒரு சிறிதும் ஐயம் இல்லாமல், தலைநாள் கடைநாள் ஒக்கவே, தலைநாள்னா முதல் நாளும் கடைநாளும் ஒக்கவே, கங்கை சடை மேல் கறந்தானே, கலைமான் மரியும் கனல் மழுவும் தங்கு திரை காவிரி கோட்டத்து ஐயார் உடைய அடிகளே, எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் களிப்பாலை நாயகனேன்னு பாடுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அந்த கருத்தை வைக்கிறார். அதேதான் இங்க சொல்றார். எங்கே போவேன் ஆயிடினும் அங்கே வந்து என் மனத்தீராய், என்னுடைய மனம் விரும்புகின்ற பொருளாய், என்னுடைய மனம் நினைக்கின்ற தன்மையில கருணையை உடையவனாக நீ இருக்கின்றாய் பெருமானே. ஓலம் அப்படி இருக்கின்றவனே, இப்பொழுது தன்னை காட்டாமல் இருக்கின்றாயே, ஆற்றின் பின்னால் அந்த கோவிலுக்குள்ள இருக்கின்றாயே அப்படின்னு ஓலம்னு பாடார். மருவி பிரிய மாட்டேன் நான், வழி ஒன்று ஒளிந்தேன் ஒளியிலேன், கலந்திருத்தலை, மருவி அப்படின்னா பொருந்தி இருத்தலை, திருவருளோடு பொருந்தி இருப்பதை நான் பிரிய மாட்டேன், மறவாது இருக்கின்றேன் என்று அந்த பாடல்ல வைக்கின்றார். பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயன் ஒன்று அறிகில்லேன், உமக்கு அணுகி நின்று பணி செய்வார்கள், அந்த அவர்கள் பெறுகின்ற பயனை நான் ஒன்றும் அறியாமல் இருக்கின்றேனே. யாரெல்லாம் உனக்கு பணி செய்கின்றார்களோ, யாரெல்லாம் உன்னை பாடி பரவுகின்றார்களோ, அதன் மூலம் யாரெல்லாம் அந்த பயனை, நிறைவான பயனை பெறுகின்றார்களோ, அந்த பயனை நான் அறியாது இருக்கின்றேனே என்று சொல்றார். இகழாது உமக்கு ஆட்பட்டோருக்கு ஏகப்படம் ஒன்று அரை சாத்தி, அந்த உன்னை இகழாமல் உனக்கு ஆட்படுபவர்களுக்கு நீ ஏகப்படம், இந்த படம் என்றால் ஆடைன்னு பொருள், ஒற்றை ஆடை புலித்தோலை அணிந்திருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு அவரையும் சொல்லி அந்த ஊரையும் சொல்லி சொல்றார். 5வது பாடல்ல பிழைத்த பிழை ஒன்று அறியேன் நான், பிழையை தீர பணியாயே, மழைக்கண் நல்லார் குடைந்து ஆட மலையும் நிலனும் கொல்லாமை, கரைக்கோள் பிரசம் கலந்து எங்கும் கல்னி மண்டி கையேறி அழைக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. இது இப்படி நான் பாடுகின்றேன், பரவுகின்றேன், நீ காட்சி தரிசனம் கொடுக்காது இருக்கின்றாயே, என்னுடைய பிழைகள் எல்லாம் பொறுத்து கொள்வாயாக. இப்ப உடனே குலைந்து விட்டார். ஏன்னா நான் பிழைத்த பிழை ஒன்று அறியேன், நான் என்ன பிழை செய்தேன்னு அறியேன் அப்படின்றார். இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் ஒரு பாட்டுல சொல்றாரு,
பிழை செய்தேன் மிகை செய்தன்றார். இங்க என்ன சொல்றார்? பிழைத்த பிழை ஒன்று அறியேன் நான், என்னுடைய பிழையெல்லாம் தீர பணியாயே. இதான் நம்முடைய வழிபாட்டினுடைய தன்மை. இதுதான். நம்ம பாடுகின்றோம், பரவுகின்றோம், விண்ணப்பத்தை வைக்கின்றோம், இதெல்லாம் இருந்தாலும் சுவாமி அப்படின்னு நினைக்கின்ற பொழுதே என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்து அருள்வாயாக என்று நம்ம முதல்ல வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடியது எல்லாமே நல்வினையாயிரும். அதான் இங்க சுவாமி நமக்கு காட்டுறார். கார்கோல் கொன்றை சடைமேல் ஒன்று விடையாய் இதெல்லாம் முன்னி பின்னி முதல்வன் நீ, நீ முன்னி படைப்பவன் நீ, காப்பவன் நீ, முதல்வன் நீ, ஒடுக்கக்கூடிய சுவாமியும் நீதான். அப்படி இருக்கின்ற பெருமான் எனக்கு மறைந்து கொண்டு ஐயாற்றில் இருக்கின்றாரே, ஐயாருடைய அடிகளோ ஓலம் ஓலம் ஓலம்னு காட்டுறார். இப்படி காட்டி நமக்கு இன்றைக்கு பார்க்க வேண்டிய பாடல் 9வது பாட்டுல இருக்கு. ஏன் அந்த 8வது பாடல்ல போலும் மதியும் புனைக்கொன்றை புனக்கொன்றை புனல் சேர் சென்னி புண்ணியா சூழும் அரவச் சுடர் ஜோதி உன்னை தொழுவார் துயர் போக, ஒளி வடிவாக இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை தொழுபவர்களுக்கெல்லாம் அந்த துயரம், அவர்களுடைய துயரம் என்பது போக செல்லுமாறு, அவர்களை விட்டு அந்த துயரம் நீங்குமாறு வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்த்து ஆட்டம் ஆளும். இங்க இரண்ட காட்டுறார். வாழும் அவர்கள் துயரத்தை நினைந்து துயரத்தை நீங்கும்படி உன்னை நினைந்து வழிபாடு செய்து வாழும் அன்பர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்த்த ஆட்டம், உய்த்து ஆட்டம். இந்த உய்த்து ஆட்டம் அப்படிங்கிறது அது என்னது? உய்த்து ஆட்டம் அப்படின்னா பெருமானுடைய திரோதான சக்தியும் அருட்சக்தியும். திரோதான சக்தி என்ன செய்யுது? அந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் போகத்தை அனுபவித்து வினைகளை நீக்கும் காலம் வரைக்கும் திரோதான சக்தியாக இருந்து செயல் சக்தியாக இயக்கக்கூடிய சக்தியாக இருந்து செயல்படுகின்றது. அதே சக்தி அந்த ஆன்மாக்கள் பக்குவமுற்ற காலத்திலே அருட்சக்தியாக இருந்து நமக்கு அந்த பெருமானுடைய திருவடி நிழலை கொடுக்கும் பொருட்டு அருட்சக்தியாக இருந்து நமக்கு உதவி செய்கின்றது என்பதனை இந்த வாக்கியம் நமக்கு உணர்த்துகின்றது. அங்கங்கே வாழும் அவர்கள் வைத்த சிந்தை உய்த்து ஆட்டம் அப்படின்னா யாரெல்லாம் பெருமானை உணர்ந்து நண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு நல்லனாகவும் நன்னாதவருக்கு அல்லனாகவும் இருக்கின்ற சுவாமி அது திரோதான சக்தியாகவும் அருட்சக்தியாகவும் இருந்து ஆளும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளே, பெருமானே நீ இப்படியெல்லாம் அருட்சக்தியாக இருக்கக்கூடிய சுவாமிதான், ஆனா எனக்கு தரிசனம் தராமல் இருக்கின்றாயே, ஓலம் ஓலம் ஓலம்னு சொல்றார். அடுத்த பாட்டுல தன்னுடைய வருத்தம், இப்படி நம்ம 8 பாட்டை பாடிட்டோமே சுவாமி இன்னும் நமக்கு தெரியலையே, கோபுரம் தெரியுது, ஆறு தெரியுது, வெள்ளமா போகின்றது தெரியுது, அருகே சேரமான் பெருமான் நிற்கின்றார், என்ன செய்வது, ஐயாரப்பனை பார்க்காம எப்படி இருப்பது, புலங்காகி அடைகின்றார். அந்த அடைகின்ற தன்மைதான் இந்த பாட்டுல வைக்கிறார் சுவாமி. இங்க ஒரு உவமையை சொல்றாரு பாருங்க சுவாமி. கதிர்கொள் பசியை ஒத்தே நான் என்ன இருக்கேன், உம்மை காணாமல் அந்த வேட்கை, அந்த பசி, இங்க பசி என்பது உன்னை காணாது இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் திருவருளை அவரை தரிசனம் செய்யாமல் இப்படி நிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வேட்கை, அதைத்தான் இங்க பசின்னு வைக்கிறார். பசியை ஒத்தே நான் கண்டேன் உம்மை காணாதேன். ஆக கோபுரம் தெரியுது, ஆனா சுவாமிய பார்க்க முடியல. பசி இருக்கு, ஆனா நீ என்ன செய்யற, பசிக்கு நெல்ல போய் கொடுக்குற, நெற்கதிரை கண்டது போல கண்டேன். பசியுடையவனுக்கு உணவு இருந்தா அது பயனா இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு வேட்கையுடைய பெரும் பசியில இருக்கக்கூடியவனுக்கு நெற்கதிரை கொடுத்தா எப்படி இருக்கும்? அவன் அதை வாங்கி அதை எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதுல இருந்து சோறு ஆக்கி உண்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு இயலாத காரியம். அதுக்குள்ள பசியே வந்துட்டு போயிரும் இல்லையா? அவன் அசந்து மயக்கம் போட்டே விழுந்துருவான். அந்த தன்மையில் இருக்கின்ற நான் இருக்கின்றேன், பசி என்று உன்னை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன், சேரமான் பெருமானோடு வந்திருக்கிறேன், நீ என்ன செய்யற, இப்படி ஒரு நெற்கதிரை கண்டது போல கண்டேன் உன்னை காணாதேன். கண்டேன் கண்டேன் உன் திருப்பாதம். நேற்றுதான் அந்த சுந்தர அப்பர் சுவாமி அங்க பாடியது இல்லையா? மாதர் பிறை கன்னியானே என்று பெருமான் அங்க கைலை காட்சியை எல்லா உயிரினங்கள் எடுத்தும் அம்மை அப்பராக அவர் கண்டார்.
இங்க சுவாமி சொல்றாரு பாருங்க, கதிர்கொள் பசியை ஒத்தேன் நான். பசியா இருக்கிறவன் கதிர் நெற்கதிரை பெற்றது போல, கண்டதை போல, உன்னை காண்கின்றேன் ஆனா காணல, பார்க்கிறேன் ஆனா பார்க்க முடியலையே, கண்டேன் உம்மை காணாதேன். ஆக அவனை பார்ப்பதும் அவனை அனுபவிப்பதும் அவனுடைய திருவருளை பெறுவதும் என்பது எல்லாமே அவன் அருளை வைத்துக் கொண்டுதான். இதைத்தான் நமக்கு சூத்திரம் காட்டுகின்றது இல்லையா? பதிஞானத்தினாலே பதியை உணர முடியும், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அதான் 9வது நூற்பாவுல நமக்கு காட்டுறாங்க இல்லையா? அது மாதிரி இங்க கண்டேன் உம்மை காணாதேன். ஆக அந்த அவன் உணவை கண்டார் போல காணான் ஆயினேன். காணாதேன் அப்படின்னா பசி உடையவன் உணவை காணவில்லை, அதனால காணாதேன்றார். அவன் எதை கண்டான்? கதிரை கண்டான், அதனால கண்டேன்கிறாரு. அதை ரெண்டையும் பொருத்தி பார்க்கின்ற போது எதிர்த்து நீந்த மாட்டேன், எதிர்த்து என்னால நீந்தி போக முடியல, அவ்வளவு வெள்ளமா இருக்குது. ரெண்டாவது இங்க எதிர்த்து அவரால் நீந்த முடியாதது அல்ல. முதலை வாயிலிருந்து பிள்ளைய கொண்டு வந்தவருக்கு இந்த ஆற்றுல எதிர்த்து நீந்தி போக முடியாதா என்ன? ஆக எதிர்த்து நீந்த மாட்டேன் அப்படின்னா சுவாமியினுடைய அருளை எதிர்நோக்கி நிற்கின்றார். எந்த ஒன்றானாலும் நம்முடைய செயல், நம்முடைய முனைப்பு இன்றி என்னால முடியும் தான், அவரால முடியும் தான் இல்லையா? ஆனா அத அவரு விரும்பவில்லை என்பது இங்க சொல்லப்படுகின்றது என்ற காட்டுறார். எதிர்த்து நீந்த மாட்டேன்னே சொல்றார். என்னால எல்லாம் நீந்தி வர முடியாதுப்பா, நீ அங்க இருக்கிற இல்ல, பசியோட நான் கேட்கிறேன், நீ நெற்கதிர கொடுத்தா என்ன அர்த்தம்? நான் நின்று இங்க உன் தரிசனத்துக்காக நிக்கிறேன், நீ கோபுரத்தை காட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறது மாதிரி எதிர்த்து நீந்த மாட்டேன் நான். எம்மான் தம்மான் எம்மான் தம்மான் தம்மானே, என் தந்தை என்னுடைய தாதைக்கும் தந்தை அப்படிப்பட்ட உன், ஏன்னா அவர் அப்படித்தானே சொல்லி ஆட்கொண்டார். பாட்டனுக்கும் எழுதுனது கொடுத்த நீ அடிமைன்னு சொன்னார் இல்லையா? அதை இங்க நினைவுபடுத்துறார். எம்மான் என்னுடைய பெருமான் எப்பேற்பட்டவன், தம்மான் தம்மானே எனக்கு பரம்பரையாக தந்தையாக இருக்கக்கூடியவன் நீதான். ஆனா இந்த காணாத தன்மையை நான் கொண்டு இருப்பேனோ என்று சொல்றார். விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ, இந்த சொல்லை சொல்லி திருமுன்பு உன்னுடைய திருமுன்பு வந்து ஐயாரப்பருடைய திருமேனியை காணாமையை நிற்கக்கூடிய நயத்தினை இந்த பாட்டுல நமக்கு அற்புதமா நமக்கு காட்டுகின்றார். அடுத்ததுல கூசி அடியார் இருந்தாலும், இததான் இந்த இன்றைக்கு உடைய தலைப்பு நமக்கு, கண்டேன் உம்மை காணாதேன் என்கின்ற தன்மை. இவருடைய தன்மையில தான் நாம நம்முடைய நிலைமையை வச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? கோவில்ல கூட்டமா இருக்கா, சரி வெளியே இருந்து பார்த்துட்டு உடனே சரி சரி மீண்டும் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துடுறோம். ஒரு நாளாவது இப்படி கண்டேன் உம்மை காணாதேன், பெருமானே கோபுரம் தெரியுது, எல்லாம் தெரியுது, ஆனா உன்னுடைய திருமுன்பு நான் நிக்க வேண்டாமா? உன்னுடைய திருமுன்பு சென்று பரவும் பரிசு பரவுதலும் பாடுதலும் இருக்க வேண்டாமா என்கின்ற ஏக்கத்தில் இந்த பாடலை வைக்கின்றார். கூடி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்று இல்லீர், குறிப்பு இல்லீர், தேசவேந்தன் திருமாலும் மலர்மேல் அயனும் காண்கிலார், தேசமெங்கும் தெளிந்து ஆட தென்னீர் அருவி கொணர்ந்து எங்கும் வாசம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. இந்த அடியார்கள் எல்லாம் கூடியிருந்தாலும் குணம் எண்ணம் குறிப்பில்லீர், குறையை அறிந்தும் தீர்க்கும் குணம் இல்லாதவராக இருக்கின்றீரே சுவாமி. கூடாத குணத்தன் குணம், இங்க குணம் இல்லீர் குறிப்பில்லீர் குணம் இல்லீர்லாம் சொல்றார். குணம் ஒன்று இல்லீர்ங்கிறார். அடியார்த்தம் குறையை தீர்க்கும் குணம் அறிந்தும் அறியாமல் இருக்கின்றீரே, அதுதான் குணம் ஒன்றும் இல்லீர்ன்னு சொல்றாரு. குணம் ஒன்று இல்லீர்னா பெருமானுக்கு குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இருந்தும் நீ காட்டாம இப்படி நிக்கிறியே அப்படின்னா பெருமானுக்கு என்ன காட்டாமல் இருக்கணுமா? அப்போ பாடட்டும் பாடட்டும் கேட்டுட்டு நம்ம கொடுப்போம் அப்படின்னு இவருடைய பாடலில் அவர் மயங்கி இருந்தார் போலும். அதனால கொஞ்சம் வர்றதற்கு தாமதம் ஆயிருச்சு இல்லையா? கூடி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்று இல்லீர் குறிப்பில்லீர், அந்த கருத்தை 2 பாட்டுலயும் வைக்கிறார். கூடியிருந்தும் உணர்கிலேன், நீ எனக்கு துணையாக இருந்தோம் என்பால் பிணக்கு நீ கொண்டிருக்கிற, இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ தொண்டராக தலைவன் தோழனாக என்னை ஆட்கொண்டாயே, உன்னை என்னை தம்மை உமக்கு தோழனாக தந்தோம் என்று சொன்னவன் நீதான. ஆனா இங்க இப்படி ஊடி இருந்தும் எதுக்கு நீ இப்படி இன்னும் காட்டாம இருக்கிற?
ஏன் என் மேல் பிணக்கு கொண்டிருக்கின்றாய்? அதை உணராமல் இருக்கின்றேனே என்று சொல்றார். தொண்டன் ஊரனேன் தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன். ஏன்னா திருவாரூர்ல இருந்துதான் இங்க வந்திருக்கிறார். அதனால தேடி எங்கும் தேடி காணாமல் இருக்கின்றேனே திருவாரூர் பெருமானே, ஐயாரப்பனை காண முடியலையேன்னு அந்த பெருமானை நினைக்கிறார். நினைச்ச உடனே அடுத்த செகண்ட் என்ன செய்யறார் சுவாமி? ஓலம் ஓலம் என்று இவர் அந்த கதறி கணைக்கும் புனிற்றா போல அந்த நடுவு நல் வழியை காட்டுகின்றார். அப்படி காட்டிய உடனே இருவருமாக சென்று அங்கு விழுந்து வணங்கி பதிகம் பாடுகின்றார்கள், பரவுகின்றார்கள் என்கின்ற தலைப்பு இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த சிந்தனை அற்புதமான ஒரு பதிகம், பெருமை மிக்க பதிகம். இந்த பதிக சிந்தனையை நமக்கு சிந்திப்பதற்கு வழிவகுத்து கொடுத்த மெய்கண்டார் அருள்நெறி மன்ற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய விரும்புபவர்கள் 2 பாடலாக பாடி நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பரவும் பரிசொன்றறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான் கரவில் அருவி கமுகுன்ன தெங்கங்குளை கீழ் கருப்பாலை அறவும் திரைக்கா விரிகோட்டத்து ஐயாருடைய அடிகளோ எங்கே போவே நாயிடினும் அங்கே வந்தென் மனத்தீராய் சங்கை ஒன்றும் இன்றியே தலைநாள் கடைநாள் ஒக்கவே கங்கை சடை மேல் கரந்தானே கலைமான் மறியும் கணல் மழுவும் தங்கும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. யாரும் பாடலையா? தொடர்ந்து பாடவாமா? மறுவி பிரிய மாட்டேன் நான் வழி நின்றொழிந்தேன் ஒளியில்லேன் பருவி விச்சி மலைச்சாரல் பட்டை கொண்டு பகடாடி குருவி ஒப்பி கிளி கடிவார் குழல் மேல் மாலை கொண்டோட்டம் தரகம் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயன் ஒன்றறியில்லேன் இகழாதுமக்கு ஆட்பட்டோர்க்கு ஏக படம் ஒன்றரை சாத்தி குழகா வாழை குலைத்தங்கு கொணர்ந்து கரை மேல் எரியவே அழகா திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. பிழைத்த பிழை ஒன்றறியேன் நான் பிழையை தீர பணியாயே மலைக்கண் நல்லார் குடைந்தாட மலையும் நிலனும் கொள்ளாமை கலைக்கோள் பிரசம் கலந்தெங்கும் கலனி மண்டி கையேறி அலைக்கும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பார்கொள் கொன்றை சடை மேலொன்று உடையாய் விடையாய் கையினான் மூர்க்கற்புற மூன்றெறி செய்தாய் முன்னி பின்னி முதல்வன்னி பார்கொள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு ஆர்க்கும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. பிரியாமா நீங்களே பாருங்க. பாருங்க பாருங்க. ஒரு பாலாய் பற்றி உலகம் பலி தேவாய் சிலைக்குள் கணையால் எய்த
செங்கண் விடையாய் தீர்த்தன்னி மலைகள் அருவி பலவாரி மணியோ மொத்தும் பொன்னும் கொண்டு அலைக்கும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கோளும் மதியும் புனக்கொன்றை புனல் சேர்ச்சென்னி பொன்னியா சூழும் மரவ சுடர் ஜோதி உன்னை தொழுவார் வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்த்தாட்டம் ஆளும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. திருச்சிற்றம்பலம். கதிர்கொள் பசியே ஒத்தேனான் கண்டேனும்மை காணாதேன் எதிர்த்து நீந்த மாட்டேன் நான் எம்மான் தம்மானே விதிர்த்து மேகம் மலை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கூசி அடியார் இருந்தாலும் குணமொன்றில்லீர் குறிப்பில்லீர் தேச வேந்தன் திருமாலும் மலர் மேலயனும் காண்கீழார் தேசம் எங்கும் தெளிந்தாட தென்னீர் அருவி கொணர்ந்தெங்கும் வாசம் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கூடி அடியார் இருந்தாலும் குணமொன்றில்லீர் குறிப்பில்லீர் கூடி இருந்தும் உணர்கிலேன் உண்மை தொண்டனூரேனேன் தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன் ஆடும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஆடும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அது ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டீங்களா?